ஹலோ, வணக்கம். போன அத்தியாயத்துல நம்ம குட்டி ருத்ரா வழி தெரியாம மாட்டி ஒரு வழியா புது நண்பன் அகிரா கூட பத்திரமா இருக்கான். ஆனா இங்க அம்மா நிரா கோவத்தோட உச்ச கட்டத்துல கிரால் கூட்ட நோக்கி போயிருக்கா. இன்னிக்கு என்ன நடக்க போகுது? வாங்க பார்க்கலாம். இன்றைய கதையின் தலைப்பு தாயின் கோபம். பாசம் இருக்கிற இடத்துல தான் பயங்கரமான கோபமும் இருக்கும். இப்போ அந்த கதை சொல்லவா? காடே அமைதியா இருக்கு. மரையன் மட்டும் ஏரிக்கரையில ரொம்ப சோகமா தனியா உட்கார்ந்திருக்காரு. வழக்கமா இந்த இடத்துல ருத்ரா துள்ளி குதிச்சு ஓடுவான், காலா சத்தமா யாரையாவது வம்பு இழுப்பா. நிரா அமைதியா ருத்ராவ பாப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே வெறிச்சோடி போயிருக்கு. அப்போ அங்க பூரா சாதாரணமா நடந்து வரான். பூரா, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு? மரையா, என்னாச்சு? மரையன் கண்ணீரோடு விம்மிக்கொண்டு, ருத்ரா, அவனை காணோம். பூரா பதற்றமாக, என்னது, ருத்ராவ காணோமா? எப்பவும் அசால்ட்டா இருக்கிற பூராவோட கண்ல முதல் தடவையா ஒரு பயம் தெரியுது. அப்படியே திரும்பி கடகடன்னு ஓடி போறான். பூரா மெதுவா நடந்து போறான். அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய போரே நடக்குது. ஒருவேளை அவன் காட்டுல தொலைஞ்சு போயிருக்கலாம், ஒருவேளை அவன் தண்ணியில விழுந்திருக்கலாம், ஒருவேளை அந்த கிரால் ஏதாச்சும் பண்ணிருப்பானோ. மோசமா பயந்து ருத்ராவுக்கு ஏதாச்சும் தப்பா நடந்திருக்குமோன்னு நினைச்சு பூரா இப்போ வேகமா ஓடி போறான். ஒரு பெரிய மலை ஓடி போயிருக்கு. அப்போ அங்க பூரா சாதாரணமா நடந்து வரான். பூரா, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு? மரையா, என்னாச்சு? மரையன் கண்ணீரோடு விம்மிக்கொண்டு, ருத்ரா, அவனை காணோம். பூரா பதற்றமாக, என்னது, ருத்ராவ காணோமா? எப்பவும் அசால்ட்டா இருக்கிற பூராவோட கண்ல முதல் தடவையா ஒரு பயம் தெரியுது. அப்படியே திரும்பி கடகடன்னு ஓடி போறான். பூரா மெதுவா நடந்து போறான். அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய போரே நடக்குது. ஒருவேளை அவன் காட்டுல தொலைஞ்சு போயிருக்கலாம், ஒருவேளை அவன் தண்ணியில விழுந்திருக்கலாம், ஒருவேளை அந்த கிரால் ஏதாச்சும் பண்ணிருப்பானோ. மோசமா பயந்து ருத்ராவுக்கு ஏதாச்சும் தப்பா நடந்திருக்குமோன்னு நினைச்சு பூரா இப்போ வேகமா ஓடி போறான். ஒரு பெரிய மலை. அங்க நிரா ஏற்கனவே கிரால் முன்னாடி ஆக்ரோஷமா நின்னுட்டு இருக்கா. பூரா பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு இது எல்லாமும் பாக்கறான். நிரா கதறிக்கொண்டு கோபத்தின் உச்சியில், என் மகன் எங்கே? உண்மையை சொல்லிடு. கிரால் நக்கலாக சிரித்துக்கொண்டு, அந்த சிவப்பு குட்டியையா கேக்குற? நான் பார்க்கவே இல்ல. ஆனா அவன் என்கிட்ட மட்டும் கிடைச்சா முதல்ல நான் தான் அவனை வேட்டையாடி தீர்ப்பேன். இத கேட்ட பூரா அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறான். கிரால் நிஜமாவே ருத்ராவை கொல்லத்தான் துடிக்கிறான்னு அவனுக்கு இப்பதான் புரியுது. பூராவோட மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு உடையுது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்க வார்த்தைகளுக்கு இடமே இல்ல. காடே அதிர்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான சண்டை ஆரம்பிக்குது. கிரால், ஏய் நிரா, நீ என்னையே எதிர்த்து பேசுறியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. நிரா, என் மகனுக்கு ஏதாவது ஆச்சு, இன்னைக்கு உன்னை உயிரோட விடமாட்டேன்டா. ரெண்டு பேரும் காத்துல பறந்து பறந்து அடிச்சுக்கிறாங்க. சிறகுகள் பறக்குது, நகங்களால கீறிக்கிறாங்க, மரங்கள் எல்லாம் உடைஞ்சு விழுது. சிரித்துக்கொண்டு, அந்த சிவப்பு குட்டியையா கேக்குற? நான் பார்க்கவே இல்ல. ஆனா அவன் என்கிட்ட மட்டும் கிடைச்சா முதல்ல நான் தான் அவனை வேட்டையாடி தீர்ப்பேன். இத கேட்ட பூரா அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறான். கிரால் நிஜமாவே ருத்ராவை கொல்லத்தான் துடிக்கிறான்னு அவனுக்கு இப்பதான் புரியுது. பூராவோட மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு உடையுது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்க வார்த்தைகளுக்கு இடமே இல்ல. காடே அதிர்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான சண்டை ஆரம்பிக்குது. கிரால், ஏய் நிரா, நீ என்னையே எதிர்த்து பேசுறியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. நிரா, என் மகனுக்கு ஏதாவது ஆச்சு, இன்னைக்கு உன்னை உயிரோட விடமாட்டேன்டா. ரெண்டு பேரும் காத்துல பறந்து பறந்து அடிச்சுக்கிறாங்க. சிறகுகள் பறக்குது, நகங்களால கீறிக்கிறாங்க, மரங்கள் எல்லாம் உடைஞ்சு விழுது. ரெண்டு பேருக்குமே பலத்த காயம். ஆனா யாருமே பின்வாங்கல. திடீர்னு நிராவோட பார்வை கிராலோட கூட்டு மேல விழுது. ஒரு தாயோட வெறி அவளுக்குள்ள தலைக்கேறுது. நிரா மொத்த வேகத்தோட கிராலோட கூட்ட அப்படியே அடிச்சு நொறுக்கிறா. கூடு கிழிஞ்சு துண்டு துண்டா கீழே விழுது. கிளைகள் எல்லாம் சிதறி விழுது. நிரா கம்பீரமான மிரட்டலான குரல், என் மகனை தொட்டா உன்னை இப்படித்தான் கிழித்தெறிவேன், ஜாக்கிரதை. அங்க நின்ன எல்லாருக்குமே பயத்துல உடம்பே சிலிர்த்து போயிடுச்சு. நிரா உடம்பெல்லாம் காயத்தோட களைப்பா அங்கிருந்து கிளம்புறா. ஆனா இங்க கிரால் ரத்த காயங்களோட கண்ல வஞ்சம் கொண்ட வெறியோட கத்துறான். அந்த சிவப்பு இறைச்சி என் வாய்க்குள்ள வந்து சேர்ற வரைக்கும் நான் ஓய போறதில்ல. அவனை கொன்னுதான் தீருவே. இத
சந்தோஷம் நீடிக்கிறதுக்குள்ள காலாவுக்கு நிராவோட ஞாபகம் வருது. ருத்ரா, நிரா கோவத்துல தனியா கிரால் கிட்ட சண்டைக்கு போயிருக்கா. வா, சீக்கிரம் போலாம். எல்லாரும் பதட்டமா வீட்டுக்கு ஓடி வராங்க. அப்போ உடம்பெல்லாம் காயங்களோட மெதுவா நடந்து வர நிராவ பாக்குறாங்க. அம்மாவ பார்த்ததும் ருத்ரா கட்டிக்கிட்டே ஓடுறான். அம்மா! இருவரும் ஓடி வந்து ஒருத்தர ஒருத்தர் இருக்க கட்டிக்கிறாங்க. நிரா தன் காயங்கள கூட மறந்து ருத்ராவ முத்தமிடுறா. அப்புறம் அகிராவோட குடும்பத்துக்கு தன் நன்றிய சொல்றா. அவன் எரும மாட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டான். என் மகன்தான் காப்பாத்துனான். பத்திரமா பாத்துக்கிட்டோம். மரையன் கண்ணீருடன், ரொம்ப நன்றிமா. என் கவனக்குறைவால வந்த வினை. நல்ல வேளை என் புள்ள திரும்பி வந்துட்டான். ருத்ரா ஓடி வந்து மரையனை கட்டிக்கிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்றான். எல்லார் மனசுலயும் இருந்த பயம் நீங்கி ஒரு வழியா நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. தூரத்துல இருந்து பூரா இதெல்லாம் அமைதியா பாக்குறான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு நிம்மதி. அவனோட உள்மனசு பேசுது. பூரா உள்மனசு, இனிமேல் நான் எந்த காரணத்து கொண்டும் கிராலுக்கு உதவக்கூடாது. நிரா இரவு நேரம் நிலா வெளிச்சத்துல ருத்ராவ பக்கத்துல வச்சு பேசிட்டு இருக்கா. நிரா, ருத்ரா, ஒரு கண நேர கவனக்குறைவு எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வரும்னு இன்னைக்கு பாத்தியா? வாழ்க்கையில துணிச்சல் முக்கியம்தான், ஆனா எச்சரிக்கை அதைவிட முக்கியம். புரியுதா? ருத்ரா, புரியுதுமா. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். தூரத்துல இருட்டுல கிரால் இருட்டிலிருந்து கொடூரமான குரலில், ருத்ரா, நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். பகை இன்னும் தீரல, வேட்டை இன்னும் தீவிரமாகுது. ருத்ரபூமி தொடரும்.